ஆக்சுவலாக வந்து பகவத் கேசரிங்கிற ஒரு படத்தை தான் இவங்க தழுவி எடுக்கிறாங்க. இது அரசியல் படமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்க? ஒரேடியா அரசியல் படமா இருக்காது. விஜய் இதுலயும் அந்த எம்ஜிஆரை ஃபாலோ பண்றாரா? அவர் தானங்க ரோல் மாடல். சரி, திரையுலகத்திலிருந்து அரசியலுக்கு வர்ற எல்லாருக்குமே எம்ஜிஆர் தான் ரோல் மாடல். அப்போ விஜயும் வந்து எம்ஜிஆரை ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுல எந்த தவறும் இல்லை. நான் ஆணையிட்டாளுங்கிற தலைப்பு வந்து ஜனநாயகன்கிற தலைப்பை விட ரொம்ப நல்லா இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன். அடுத்து தக் லைஃப் மணிரத்னம் அவர்கள் பயங்கரமா படத்தை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சா சார்? அநேகமாக தக் லைஃப் 2 எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் கமலஹாசனோட. சுந்தர்சிக்கு நிறைய லைனப் இருக்கு. ஆனாலும் டக்குன்னு என்ன பண்ணாரு, மதகஜராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டானோடனே விஷால்கிட்டையும் சந்தானத்திட்டையும் பேசி இமீடியட்டாக நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் இதுக்கு ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு வந்துட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய கட்சியில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இணைய போகிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன பாசிட்டிவ் சைன் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, பொருளாதார பின்னணி பெருசாக இருக்குது அவருக்கு. அது ஒரு வகையில் விஜய்க்கு உதவியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து விஜய் வந்து எல்லா நேரங்களிலும் புஷி ஆனந்தை நம்பி தான் இருக்கார். அவர் நேரடியாக களத்தில் போய் ஒரு வேலை செய்ய முடியாது. காரணம் உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டார் போய் இறங்கும் பொழுது அங்கே எல்லாமே கூட்டம் அதிகமாகி கொலாப்ஸ் ஆகிற சூழல் இருக்கும். அப்போ எல்லா இடங்களுக்குமே நீங்கள் புஷி ஆனந்தை அனுப்பிச்சு தான் பேச வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ அந்த இடத்தில் ஒரு பொறுப்பேற்று செய்வதற்கு ஆதவ அர்ஜுனா சரியான ஆளாக இருப்பாருங்கிறது விஜயுடைய நம்பிக்கையாக இருக்கலாம். இன்னொன்று வந்து இப்போ புஷி ஆனந்த் மீதே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. நிறைய உட்கட்சி பூசல். அதுக்கு காரணம் வந்து புஷி ஆனந்துங்கிற மாதிரி தான் சூழல் இருக்குது. இன்னொன்று, அவருக்கு வேண்டப்பட்டவர்களை தான் நிறைய பேருக்கு பதவி கொடுத்துருக்காரு. இதை வந்து விஜய் பார்வைக்கு கொண்டு போகிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அவர் பார்வைக்கே போக மாட்டேங்குது. கடிதமாக நாங்கள் அனுப்புனா கூட அந்த கடிதத்தை வந்து அவர் படிச்சுட்டு விஜய் கொண்டு போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அந்த பகுதியும் சேர்த்து கவனிக்கிற ஒரு நபராக அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்படி எல்லா வகையிலும் விஜய்க்கு ஒரு வலதுகரமாக அவர் இருப்பாருங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இப்போ அவருக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்தா, இப்போ அதுக்கு முன்னாடி அந்த பதவியில் இருந்தவர் என்ன ஆவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி வந்து தேர்தல் வகுப்பாளராக இருந்தார் இல்லையா, இப்போ அவர் அங்கே இருப்பாரா, அவர் வெளியில் போயிடுவாராங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ புஷி ஆனந்துக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்களா, அதுக்கு இணையான ஒரு அந்தஸ்து இவர் கொடுக்கணும். அப்போ ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுவாங்களா, அல்லது இணை துணைன்னு வச்சுருவாங்களான்லாம் தெரியல. அல்லது இப்போ மெதுவாக உள்ளே வந்துட்டு அப்புறமா வந்து புஷி ஆனந்தினுடைய அந்த அவருக்கு கொடுக்கப்படுகிற இம்பார்ட்டன்ஸ் மெல்ல மெல்ல குறையுமாங்கிறதும் நமக்கு புரியல. பட் ஒரு சின்ன குழப்பத்தை வந்து ஆதவ அர்ஜுனா ஏற்படுத்தியிருக்காரு. அதில் ஒன்றும் சந்தேகம். அவர் இதுக்கு முன்னாடி இருந்த திமுகலையும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் சரி, அவர் அந்த பிராண்டிங் அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்தினார். இப்போ விசிகாவோட வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் இருந்து மது ஒழிப்பு மாநாட்டு வரைக்குமே அவர் அதில் சக்ஸஸ் ரேட்டை வந்து காமிச்சார். அது மாதிரி இவர் வரது தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இல்லை அந்த நிர்வாகிகளை இன்னும் அரசியல் படுத்துறதுக்கும் இது உதவும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஆதவ அர்ஜுனா தான் கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. விஜய் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது கடைகோடி தமிழனுக்கும் போய் சேர்ந்துடும். அந்த பிரச்சனை அந்த கட்சிக்கு எப்பவுமே கிடையாது. இன்னொன்று வந்து அங்கே இருக்கிற தொண்டர்களை ஒரு அரசியல் படுத்துவாரன்னா அதுக்கு ஆதவ அர்ஜுனா சரிபட மாட்டார். அதுக்கு நீங்கள் வந்து பயிற்சி வகுப்புகள் மாதிரி பயிலரங்கம் நிறைய எடுக்கணும். நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்து அந்த பயிற்சி வகுப்புகளை இவங்க வந்து தொடர்ந்து நடத்தணும். அது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. ஆதவ அர்ஜுனாவும் அதை செஞ்சிட முடியாது. ஏன்னா பெரிய பொலிட்டிக்கல் பின்புலம் அவருக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பெரிய அனுபவம் அவருக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அவரே இப்போ தான் நமக்கு தெரியுது. அந்த பேரே இப்போ தான் நமக்கு தெரியுது. ஆதவ அர்ஜுனாங்கிற ஒரு பேரே விசிகால ஜாயின் பண்ண பிறகு தான் நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி அவர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியல. இப்போ சமீபத்தில் வந்து மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் போய் ஒரு வகுப்பு ஒன்று எடுத்தார். இப்போ அவர் அளவுக்கு அனுபவம் உள்ளவர் ஆதவ அர்ஜுனான்னா நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஏரியாவுக்கும் அவர் பயன்பட மாட்டார். எனக்கு தெரிந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டாக விஜய்க்கு இருப்பார். அது மட்டும் உறுதியாக சொல்லலாம். சார், இப்போ ஜனநாயகன் அப்படின்னு விஜயோட 69 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியாகியிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் டீக் அவுட் பண்ணுறாங்க. உங்களுடைய பார்வையில் அந்த போஸ்டர் எப்படி சார் இருக்குது? ஆக்சுவலாக வந்து அவங்க வெளியிட்ட போஸ்டரை விட ஃபேன்மேடு ஒன்று வந்துச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று வந்து நான் ஆணையிட்டாளுங்கிற தலைப்பு வந்து ஜனநாயகன்கிற தலைப்பை விட ரொம்ப நல்லா இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதற்கப்புறம் வந்து இந்த 2வது 3வது புகைப்படங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் கையில் சாட்டையோடு நிற்கிறது, அந்த காஸ்டியூமு,
அந்த ஒரு வெற்றி சிரிப்பு, இது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய அரசியல் இருக்குது. இவர் வந்து லேசான சில அரசியல் சட்டையெல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அப்படிலாம் வந்து நம்மளை எதிர்பார்க்க வைக்குது. டோட்டலாக பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குது. அது அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த டைட்டில் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சுருந்தா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. சார், இப்போ இந்த படத்தில் அவர் அந்த நான் ஆணையிட்டால் அப்படின்னு அந்த டைட்டில் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தோட இதுதான், அதை தான் வந்து அவர் வசனமாக வச்சிருக்காரு. அவரும் எம்ஜிஆர் மாதிரி திரையுலகத்தில் பெரிய சாதனை படைத்தவர் தான் எம்ஜிஆர் மக்கள் திலகம் அவர்கள். அரசியலையும் பெரிய சாதனை படைத்தார். அதே மாதிரி விஜய் இதுலேயும் அந்த எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுறாரா? அவர் தானங்க ரோல் மாடலு. திரையுலகத்திலிருந்து அரசியலுக்கு வர்ற எல்லாருக்குமே எம்ஜிஆர் தான் ரோல் மாடல். அப்போ விஜயும் வந்து எம்ஜிஆரை ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் இருந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வேறு. இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை டேமேஜ் பண்ண முடியும். ஆனால் அன்னைக்கு வந்து அப்படி நடந்துச்சான்னா இல்லை. நீங்கள் எம்ஜிஆருக்கு எதிராக என்னென்னவோ அவங்க வந்து திமுக மேடைகளில் பேசுவாங்க. அந்த கலை நிகழ்ச்சின்னு ஒன்று நடக்கும். அந்த முக்கியமான பேச்சாளர் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு கலை நிகழ்ச்சின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதில் வந்து கலைஞருக்கு வந்து ஒரு வேஷம் போட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க, எம்ஜிஆருக்கு ஒரு வேஷம் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறது, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை வந்து சட்டையை கிழித்து தொங்க விட்டுருப்பாங்க. அவ்வளவு கேவலமான வார்த்தைகளால் அர்ச்சனை பண்ணுவாங்க. எல்லாரும் கூடி சிரிப்பாங்க. ஆனால் ஓட்டு போகிறது எம்ஜிஆர் தான் போடுவாங்க. ஸோ அப்படி வந்து இருந்துச்சு. எம்ஜிஆரை வந்து யாராலும் ஒரு ஒரு படி கூட கீழே இறக்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்துச்சு எம்ஜிஆருக்கு எதிராக என்ன சொன்னாலும். ஆனால் இன்னைக்கு காலம் அப்படி இருக்கான்னா இல்லை. நீங்கள் விஜய்க்கு எதிராக ஏதோ ஒன்று வெளியிடுறீங்க, ஒரு வீடியோவோ அல்லது ஏதோ ஒரு செய்தியோ நீங்கள் வெளியிடும் பொழுது இது உண்மையா பொய்யா, இது இருக்குமா இருக்காதாங்கிற அனலைஸ் எல்லாம் இன்றைக்கி வந்துடும். அன்னைக்கு அது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இவர் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி வர்றாரு. பட் என்ன இருந்தாலும் அந்த மக்கள்கிட்ட இருக்கிற அந்த செல்வாக்கு வந்து ஒரு அபரிமிதமான செல்வாக்கு விஜய்க்கு இருக்குது. அது கை கொடுக்கும். சார், இந்த படம் எது மாதிரியான படமாக வெளியாக வாய்ப்பு இருக்குது சார்? விஜய் படம் முழுக்க முழுக்க விஜய் என்ன ஃபார்மேட்டில் நடிச்சிட்டு வந்தாரோ அது மாதிரியான படமாக வருமா, இல்லை ஹச்சுனோ தனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிறாரு அது மாதிரியான படமாக இருக்க வாய்ப்பு இல்லை? இது வந்துங்க, இது ஆக்சுவலாக வந்து பகவத் கேசரிங்கிற ஒரு படத்தை தான் இவங்க தழுவி எடுக்கிறாங்க. இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது படு கமர்ஷியலாக இருக்கும். பாலகிருஷ்ணன் வந்து பின்னி படம் எடுத்துருப்பார். அதில் ஃபைட்டெல்லாம் தாறுமாறாக இருக்கும். ஒரு அருமையான ஒரு லைன் ஒன்று அதில் உண்டு. அதாவது வளர்ப்பு மகளை வந்து அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனாக மாற்றணும்னு நினைப்பார். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அவர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஒரு 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 குடும்ப பின்னணி இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஃபைட்டு எல்லாமே கலந்த ஒரு படமாக இருக்கும். அதில் வந்து இவங்க அதிகமாக அரசியலை கலக்கும்போது டோட்டலாகவே வேறு ஒரு ஜானரில் அந்த படம் வரும்னு வச்சுங்களேன். இப்போ விஜய்க்கு இருக்கிற இமேஜுக்கு இது எல்லாமே ஒரு படம் வரும்பொழுது ஒரு படு கமர்ஷியலான படமாகவும் அது இருக்கும். இது அரசியல் படமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? ஒரேடியா அரசியல் படமாக இருக்காது, அதில் கொஞ்சம் அரசியல். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நீங்கள் கூட உங்கள் சேனலில் பேசியிருந்தீங்க, இந்த வருடம் வந்து ரிலீஸ் ஆகாத ஜனநாயகன் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து தேர்தல் நேரத்தில் இந்த படம் வர்றது தான் அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ இந்த டிஜிட்டல் ஓடிடி மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து எந்த படமாக இருந்தாலும் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்காது. இந்த வருஷம் இவ்வளோ படம் தான் வாங்கணும், ஒரு நல்ல படமாக இருந்தால் கூட அது தள்ளி அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. இப்போ அடுத்த வருஷம் வரப்போகிற படத்தை கூட முன்கூட்டியே வாங்குகிற வழக்கம்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து அவங்களுக்கும் சில நெருக்கடிகள் வந்த பிறகு அந்தந்த வருடத்தின் கோட்டாவே முடிச்சுடுறாங்க. இப்போ 2025க்கான கோட்டாவை அவங்க முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து 2026 நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நாம் வாங்கிக்கிறோங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலையும் இது 2026க்கு போகுது. பேசிக்கலாகவே தேர்தல் நேரத்தில் வர்றது தான் அவருக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ப்ளஸ்ஸான ஒரு விஷயமா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயோட கடைசி படம் அப்படின்னால இது ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா வட்டாரங்கள் மத்தியிலையும் இது பேசு பொருளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குல்ல சார்? இந்த கட்டாயமாக இருக்கும்ல. நீங்கள் அவர் சினிமா விட்டு போகிறாருங்கிற தகவலை அறிவிக்கும் பொழுது இதுதான் கடைசி படம்னு இவங்க டைரெக்டாக அறிவிக்கலைன்னா கூட அதுக்கான ஒரு ப்ரோமோ ஒன்று வந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி நெகிழ்வான இதெல்லாம் போட்டு அப்படி ஒன்று உருவாக்குனாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய கடைசி நாள் படப்பிடிப்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். நயன்தாரா வந்து நான் சினிமா விட்டு விலக போகிறேன்னு சொல்லி ஒரு படத்தில் நடித்தாங்க, ஒரு தெலுங்கு படம், பாலகிருஷ்ணாவோட தான் நடித்தாங்க. அது வந்து அந்த படத்து பேர் ராமர் கதை. அது படத்து டைட்டில் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த சீதா வேஷத்தில் கடைசியாக நடிச்சுட்டு அவங்க அந்த படப்பிடிப்பு குழு மொத்த பேரையும் நிற்க வச்சு ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் கும்பிட்டு
கொஞ்சம் மூத்தவர்கள், வயதில் மூத்தவர்கள், அனுபவசாலிகள்கிட்ட காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கண்ணீரோடு போனதை வந்து இப்போவும் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது நயன்தாராவை பிடிக்காதவர்களே நெகிழ்கிற அளவுக்கு அந்த அந்த கடைசி நாள் காட்சி இருக்கும். அப்படி நயன்தாராவுக்கே இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிற விஜய் கடைசி நாள் படப்பிடிப்பில் இதுதான் நம்ம கடைசி நாள்னு வெளியேறும் பொழுது எப்படி இருக்கும், அந்த காட்சிகள்லாம் எப்படி வரும்னு யோசிச்சு பாருங்க. விஜய் ரசிகர்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கட்டாயமாக எடுத்து அதை எடிட் பண்ணி பின்னணி இசையோடலாம் அவங்க போடும்பொழுது விஜய் வெறுக்கிறவங்க கூட விஜய் மீது வந்து ஒரு அன்பு வைக்கிற அளவுக்குலாம் இருக்கும். ஸோ பல விஷயங்கள் இங்கே நடக்கும்னு வைங்களேன். அப்போ இந்த விஜய் 69 இதுதான் கடைசி படம் அப்படிங்கிறத மெல்ல மெல்ல ரசிகர்களுக்கும் புரிய வச்சு. ஆனால் இதுதான் கடைசி படமாக இருக்குமா சார்? இதுக்கப்புறம் எதாவது பண்ணுவாரா? வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா 7 இது லியோ 2 அது மாதிரி நிறையா படங்கள்லாம் விஜய் டைரக்டர்லாம் சொல்கிறாங்க, எப்படி தலைவரை வந்து ஒரு சீனாச்சு நடிக்க வச்சிடணும் அப்படின்லாம் பேச்சு அடிப்படுது. ஆனால் அவர் முடிவாக இருக்கார் 69 தான் கடைசி படம் அப்படின்றது விஜய் முடிவாக இருக்கார். அதில் தெளிவாக இருக்கார் அவர். 70ங்கிறது இல்லை. இப்போ நிறைய தகவல்கள் வந்துச்சு, விஜய் 70 வரப்போகுது, ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு படம் அவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட நம்ம விசாரிக்கும் பொழுது அப்படிலாம் இல்லை சார் அப்படின்ட்டாங்க. சார் அடுத்து தக் லைஃப் மணிரத்னம் அவர்கள் பயங்கரமாக படத்தை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சா சார்? அடுத்த மணிரத்னத்தோட லைனப்பில் என்ன படம் இருக்குது? அநேகமாக தக் லைஃப் 2 எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் கமலஹாசனோட இணைந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதற்கு நடுவில் வந்து ஒரு படம், ஒரு சின்ன படம், இந்த அவர் ஒரு காதல் படமாக ஒன்று பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த தக் லைஃப் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு வைங்களேன். இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு உடனடியாக அந்த பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுவோங்கிற எண்ணம் தான் வரும். எப்போவுமே வந்து ஒரு படம் கமர்ஷியலாக பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னா அதை தொடர்ந்து இன்னொரு படம் அதே ஜானரில் கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ மதகஜராஜா வந்துச்சு, சுந்தர்சிக்கு நிறைய லைனப் இருக்குது. ஆனாலும் டக்குன்னு என்ன பண்ணார், மதகஜராஜா இவ்வளோ பெரிய ஹிட் ஆனோடனே விஷால்கிட்டையும் சந்தானத்திட்டையும் பேசி இமீடியட்டாக நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் இதுக்கு ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு வந்துட்டாங்க. ஸோ இது நடக்கும். அதுக்கு தக் லைஃப் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அந்த நடுவில் நான் சொன்ன சின்ன படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தக் லைஃப் 2 கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு.